ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்து நடந்து முடிந்து ஒரு 2 மாதங்கள் வந்து ஆயிடுச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து குரூப் 1க்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வரலை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற உடனே ஆன வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிந்தது. வருகிற செப்டம்பர் 28ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் பார்த்திங்கன்னா சொன்ன டேட்டில் வந்து ரிசல்ட்டாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் சொன்னபடி நடக்குது. அவங்களோட கொஷினோட தரம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். பட் அவங்க சொன்ன டேட்டில் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் நமக்கு வந்து குரூப் 1க்கான ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக டேட் எதுவும் சொல்லலை. ஸோ வந்து போன வாரமே வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிறதா வந்து சில நியூஸ் வந்து வந்தது. பட் ரிசல்ட் வந்து வெளியாகலை. ஸோ இன்று வந்து வெளியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம்னு வந்து டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஸோ அவங்க அஃபிஷியலாக வந்து ரிசல்ட் விடும்போது தான் வந்து நமக்கு இன்னொன்று உண்மை நிலவரமே தெரியும். ஸோ லெட்ஸ் வெயிட். அண்ட் அதனால் நம்ம தான் நெக்ஸ்ட்டு குரூப் 2 பார்க்கலாம். அது எப்போ வேணாலும் வரட்டும். ஓகே, தேங்க்யூ.